ரெண்டுமே இல்லை பிரதர், நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த உலகத்தில் எல்லாருமே பிச்சைக்காரங்க தான், அது தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் எல்லாருமே பிச்சைக்காரன் தான். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் யாருக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ மனிதன் எனக்கூடிய ஒரு சாதாரண பிறவி இறை எனக்கூடிய பேரொழிகிட்ட இருந்து ஏதோ ஒன்றை தினமும் பிச்சை வாங்கி கொண்டே இருக்கிறான். அதை நான் உணர்ந்ததனால் நான் பிச்சைக்காரன் என்று ஏற்றுக்கொண்டேன். பல பேர் அதை என்ன ஏற்றுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நாடு தானுங்க. என்னங்க உங்கள் நாட்டுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்தீங்கன்னு கேட்குறீங்க? அந்த இடத்த மாற்றணும்னு நினைக்கிறேன். மொத்த வாழ்க்கையுமே சுற்றுலா தான். இங்கே பிறப்பிலிருந்து இறப்பு வரை சுற்றுலா தான். இங்கே ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. த ஹோல் லைஃப் இஸ் அ ப்ராசஸ். எத்தனையோ நாடுகள் போகணும்னு நினச்சாலும் இறைவன் ஒரு சில நாடுகளுக்கு தானே முன்னாடி விசா கொடுக்குறாரு. அப்போ இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வர வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதை போலன்னா முதல்ல அவங்கள நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணியிருக்கணும். அப்போ அந்த அதை போலன்ற வார்த்தையை கட் பண்ணிடுங்க. அந்த வார்த்தையை தவறான வார்த்தை. ஸோ அதை பற்றி கேட்காதீங்க, என்னை பற்றி கேளுங்க. நீ எதுக்கு வந்திருக்க? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த ஞானத்தை முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன். உண்மையை உணர்ந்தவன் எல்லாருமே அதை தான் ப்ரோ சொல்லுவான். நான் ஒன்றும் இல்லை என்று உணர்வதற்காக தான் இந்த மொத்த வாழ்க்கையுமே. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காலம்ங்கிறார் பத்ரகிரியார். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிசிக்கத்தான் இருந்தானேங்கிறார் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறாரு. அப்ப என்னன்னா, உங்களுக்கு பொருள் தெரிகிறது, பொருள் எங்கே இருந்து வரக்கூடிய மூலப்பொருள் உங்களுக்கு தெரிவதில்லை. அந்த மூலப்பொருள் என்றால் என்ன? அந்த மூலப்பொருள் எந்த மெய்ப்பொருளில் இருந்து வருகிறது? அந்த மெய்ப்பொருள் உண்மைதானா? அது உண்மையாவே மெய்ப்பொருள் தானா எனக்கூடிய அந்த ஞான கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் இல்லை, நாளைக்கு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க கூட கொண்டு போய் சேர்க்கலாம். பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் வடபழனியில் இருந்தார். அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். டக்குன்னு ஒரு ரியலைசேஷன் வருது, சினிமாவிலேருந்து அப்படியே போய் ஆன்மீகத்துக்கு போயிட்டார். இதில் நிறைய வகைகள் இருக்குது. ஆன்மீகம்னா இப்படி தான் போகணுன்றது ஆன்மீகம் இல்லை. அவரவர் புரிதலுக்கு தகுந்தாற் போல, அவரவர் அனுபவங்களுக்கு தகுந்தாற் போல அவரவருடைய ஞான கருத்தை உலகமெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஓஷோவை செக்ஸாமியாருன்னீங்க, இன்னைக்கு ஓஷோவை போல சிறந்த மகான உலகமே பார்க்க முடியலன்றீங்க. ஓஷோ தந்திரான்னாரு, அதவே தான் திருமூலர் பரியங்க யோகம்ங்கிறாரு. அப்ப என்ன, நமது அறிவு நிலைக்கு ஒரு சில விஷயம் இப்ப புரியல, போக போக புரியும். 1000ல் ஒருவன் படத்தை ஆரம்பத்தில் யாருமே கொண்டாடல. இன்னைக்கு 1000ல் ஒருவன் மாதிரி ஒரு சிறந்த படமே இல்லைன்றாங்க. செல்வராகவன் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கிரியேட்டர் இல்லைன்றாங்க. ஸோ எல்லா வகையிலையும் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, உண்மையை உணர்ந்தவன் ஹையர் வைப்ரேஷன்ல இருப்பான். லோயர் வைப்ரேஷன் பீப்புளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த கருத்துக்களை தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் அது புரிவதில்லை. காலம் வரும்போது தானாக புரிந்து விடுகிறது. இல்லை, நான் ஏன் பண்ணணும்னு கேட்குறேன். பால் இன்றைக்கு உலக சந்தை பொருளாகி விட்டது. இன்றைக்கி நான் அதை பற்றி பேசினேன்னா எக்கானமிக்கல் த்ரெட் ஆயிடுவேன் நான். புரியுதா உங்களுக்கு? பால் மனிதனுக்கான உணவே கிடையாது. தாய்ப்பால் மட்டும்தான் மனிதனுக்கான உணவு. பாலை செரிமானம் செய்யக்கூடிய சக்தி குழந்தை இப்போ வயதிலேயே முடிஞ்சு. உங்களுக்கு 3-4 வயசு, மேக்ஸிமம் 5 வயசுக்கு மேலே பால் செரிமானம் ஆகாது. குறைஞ்சது 8 to 9 hours ஆகும். ஸோ பால் என்பது மனிதனுக்கு உண்டான பொருளே கிடையாது. தாய்ப்பால் மட்டும்தான் மனிதனுக்கு உண்டான பொருள். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ தயிர் மோர் அதோட காம்பினேஷன் கம்ப்ளீட்டாக வேறு. அப்போ பால் இல்லாமல் எப்போ தயிர் வரும்னு நீங்கள் கேட்குறது கரெக்டு. பட் பாலிலிருந்து தயிரை உருவாக்குவது போல தயிரை வந்து இன்றைக்கி நிறைய, இப்போ ஒரு பேஸே உங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறேனே. பாலிலிருந்து தான் ஒவ்வொரு பொருளையும் நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேற ஆப்ஷனில் எப்படி நான் ஹெல்த்தியான உணவு முறைகளை தயாரிக்கலான்ற சிந்தனை முதல்ல போச்சுன்னா தான் அந்த பகுதியிலேயே நம்மளோட எண்ணங்கள் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் அபவுட் வீகன். நான் வீகனை சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர்கள் கஷ்டப்படுவதை உங்கள் கண்களால் பார்த்து உங்களுக்கு அந்த வலி வேதனை வரவில்லை என்றால் அது ஜீவகாருண்யம் அல்ல. அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அதை சொன்னார். ஸோ பால் அவசியமா அப்படின்னு கேட்டால் பிடிச்சா குடிச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா வச்சிருங்க, அவ்வளோதானே, சிம்பிள். அது அவரவர் இது பொறுத்தது. இப்போ மகாவிஷ்ணு சொல்லி இப்போ நீங்கள் எதாவது திருந்து போகிறீங்களா? வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியும். அப்படி திருந்துற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஒரு 2 நாள் உட்காருங்க, மொத்த ஞானத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் நாளையிலேருந்து ஆஸ்திரேலியாவில் கிளாஸ் எடுங்க முடியுமா உங்களால்? வாய்ப்பு இல்லை. இப்போ என்னன்னா, நம்ம அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது மக்களுடைய விருப்பம் தானே. இப்போ உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன்.
இப்போ எனக்கு ஒரு 2 இயர்ஸாக நான் வெஜிடேரியனாக இருக்குன்னு வச்சுக்க. இப்போ நானே ஒரு இடத்துல நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு வெஜிடேரியன் மாறினதுக்கப்புறம் ஒரு 2.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், வெறி வருது. வேற வழி இல்லாமல் நான் போய் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டேன். இப்போ கடவுள் என்னை விட்டு போயிட்டாரா? போயிடுவாரா என்ன? ஒரு நாள் சாப்பிட்டா. இது அப்படி அல்ல. அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்ற அந்த பாவனையை நாம் வந்து உருவாக்க வேண்டும். தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நான்வெஜ் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ அதில் யாரும் ஒருத்தவங்க கூட முக்திக்கு போயிருக்க மாட்டாங்களா? மோட்சத்துக்கு போயிருக்க மாட்டாங்களா? கிறிஸ்டியானிட்டியில் அத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஒருத்தவங்க கூட மோட்ச முக்திக்கு போயிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நான்வெஜ் சாப்பிடுங்கன்றதை நான் வந்து கம்பல் பண்ணல, இம்போஸ் பண்ணல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவன் கெட்டவன், படுபாவிகள் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்காதீங்க. அவங்களுடைய தத்துவம், அவங்களோட கொள்கை, அவங்க சித்தாந்தம் உங்களுக்கு புரியலன்னா எப்படி? வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தை போதித்தார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான்ட்ட ஒருத்தவங்க கூட அன்னைக்கு போல. ஏன் போல? நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அவருடைய கல்லா கட்டவே இல்லை. அப்போ இன்னைக்கு உண்மையை சொல்றதுக்கு ஒரு 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 நேக் தேவைப்படுது, ஒரு பொறுமை தேவைப்படுது. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பிடிச்சவங்க வெஜ்ஜில் இருங்க, பிடிக்காதவங்க நான்வெஜ்லேயே இருங்க. பயிற்சி பண்ணுங்க, பரம்பொருள் யோகம் பண்ணுங்க, சொல்லி கொடுத்ததை பண்ணுங்க, இந்த ஞான புரிதலில் இருங்க. உங்களுக்கே ஒன்று புரியும். உங்களுக்கு ஒன்று புரியும் போது அது வேணுமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ மகாவிஷ்ணு வந்து வெஜ் மாறினதுக்கு அப்புறம் நான்வெஜ்ஜை சாப்பிட்டாரா? ஆமாம் சாப்பிட்டாரு. கடவுள் போயிட்டாரா? போகலை. ஆனால் அந்த அர்ஜு என்னால் சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணுன்ற அந்த வேர்ஜ் வரும்போது அது சாப்பிட்டோன்னே அந்த வேர்ஜ் அதுக்கப்புறம் தேவைப்படலையே. கொங்கண சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய குறிப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பறவையை கொன்று அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை எடுத்து இந்த மருந்து செய்தால் அது கேன்சருக்கு பயன்படும், அதுக்கு பயன்படும், இதுக்கு பயன்படும். ஒரு சில விலங்குகளை கொன்று அதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை எடுத்து இதில் வச்சா இந்த மருந்துக்கு அது மட்டும்தான் ஒரு பலன், வேறு எதுவுமே படாதுன்னு சொல்லி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கிறாரு. இப்போ கொங்கண சித்தர் தவறானவர்ன்றீங்களா நீங்கள்? நமது மகான்களுக்குள்ளே ஏகப்பட்ட வேற்றுமைகள், நமது மகான்களுக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள். சிவானந்த பரமஹம்சர் சட்டையே போடாதுங்கிறாரு, வள்ளல் பெருமான் சட்டை போடுங்கிறாரு, முழுசா மறைச்சுக்கங்கிறாரு. சிவானந்த பரமஹம்சர் முடி வெட்டாத பிரச்சனைங்கிறாரு, வள்ளல் பெருமான் டோட்டலா சேவ் பண்ணி எடுத்துடுறாரு. என்ன மகான்களுக்குள்ளே இவ்வளவு ஒற்றுமை வேற்றுமை இருக்குது. ரமண மகரிஷி வந்து எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டாரு, ஒண்ணுமே பண்ணல, நீ யாருன்றது மட்டும் கவனிங்கிறாரு. மற்ற மகான்கள் பயிற்சி பண்ணுன்றாங்க, யோகம் பண்ணுன்றாங்க, தவம் பண்ணுன்றாங்க. இப்ப யார் பண்றது கரெக்ட்? யார் சொல்றது சரி? ஒருத்தருக்கு ராமராஜன் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு விஜய் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு அஜித் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலினா ஜோலி பிடிக்கும். ஆஞ்சலினா ஜோலியை பிடிக்கிறவங்களே நீ ராமராஜனை தான் நீ நேசிக்கணும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஆஞ்சலினா ஜோலியை பார்த்து அவங்களுக்கு லிபரேஷன் ஆகுதுன்னா ஆயிட்டு போட்டுமே. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரே போன்று இருப்பதில்லை. இப்போ ஒரு 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 1000 பேரை உட்கார வைக்கிறீங்கன்னா 10 பிரிச்சுப்போம். 100 பேரா 10 பேரா, அதாவது 100 பேர் இருக்கக்கூடிய டீமை 10 டீமா வந்து பிரிச்சிருங்க. இந்த 10 டீமோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்களை பிடிக்கும். ஆனா இந்த எல்லாரையும் நம்ம வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினால வேற வேற ஆட்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த சொல்லி டெஸ்டினேஷன் கூட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லையே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லி கூட்டு போறோம் வாங்க. இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒருத்தருக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி பிடிக்குது, ஒருத்தருக்கு ஓஷோ பிடிக்குது, ஒருத்தருக்கு சத்குரு பிடிக்குது, ஒருத்தருக்கு ஸ்ரீ ரவிசங்கர்ஜியை பிடிக்குது, ஒரு சில பேருக்கு சிவானந்த பரமஹம்சர் பிடிக்குது, வள்ளல் பெருமானை பிடிக்குது, அகத்தியர், புன்னாக்கீசர், இரட்டை நாக்கு சித்தர், சிவானந்த பரமஹம்சர், எத்தனை பேர் இருக்காங்க. பல மகான்கள் பல ரூபங்கள்ல வராங்க. யார்? அவர் தான் வராரு, கீழே இறைவன் தான் வராரு, வேற வேற ரூபத்துல வராரு, வேற வேற ரூபத்துல வந்து வேற வேற விஷயங்களை புரிய வைக்கிறாரு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லாங்குவேஜில் புரிய வச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். வருபவனும் அவனே. யாருக்காக வராரு? அவருக்காக அவரே வராரு. அவருக்காக அவர் வந்து அவர் உபதேசம் கொடுத்து, அவர் உபதேசம் கொடுத்ததா அவரே திருந்துறாரு. ஒரு சில பேர் அவர் உபதேசம் கொடுத்து திருந்தாம இருக்கிறப்ப அவரே கோவப்படுறாரு, சே என்னடா நான் உபதேசம் கொடுக்குற திருந்தவே மாட்டானேன்னு. அப்புறம் என்ன பண்ற, அவரே கோவப்பட்டு கிளம்பிடுறாரு. யாரு? அவர் கேட்க மாட்டாருன்னு குழம்புதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தானே இருக்கு. அவரே வராரு, அவரே திருத்தணும்னு நினைக்கிறாரு. ஒரு சில பேர் அவரா இருக்கக்கூடிய அவரு ஒரு சில பேர் திருந்துறாங்க, ஒரு சில பேர் அவரா இருக்கக்கூடியவங்க திருந்துறது இல்லை. திருந்தாத அந்த காரணத்தினால ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது அப்படின்னா அவரே கோச்சிட்டு போறாரு. கடைசியில் அவரே அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி. அப்புறம் அவரை மறுபடியும் கூப்பிடுறாரு, மறுபடியும் வர்றாரு, மறுபடியும் உபதேசம் பண்றாரு. அப்ப என்ன புரியுது உங்களுக்கு? பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு குழந்தையாக இருந்த அழுது எதிரே நின்று எல்லாத்தையும் அவன் மணி சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லி சிரிப்பவனும் அவனை எல்லாம் வந்தாங்க. தெளிவா இருக்கா குழப்பமா இருக்கா? கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, புரியும். இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கசப்பான பொய், ஐ மீன் இனிப்பான பொய் தான் தேவைப்படுது. கசப்பான உண்மை இன்னைக்கு யாருக்கு தேவைப்படுறதே இல்லை. அப்போ
நான் என் பல மக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, நான் வள்ளலாரை தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்ல, வள்ளலாரையும் ஃபாலோ பண்றேன். புரியுதா நான் சொல்றது? அப்போ நான் இன்ஸ்பயர் ஆன பர்சனாலிட்டிஸ், ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இதெல்லாம் நான் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு கொடுத்த பணியை நான் சரியா நடத்தணும் அப்படின்னா கொள்கை, சித்தாந்தம், தத்துவத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறதுக்கு நான் தயார் நிலையில இல்லை. நான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸை நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, வள்ளலாரை மறந்துட்டேன். எனக்கு வள்ளலார் வேணாம், எனக்கு சிவானந்த பரமஹம்சர் வேணாம், எனக்கு அகத்தியர் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தான் தெரியுது, இந்த உயிரை எப்படி நான் அடுத்த கட்டம் தேத்தி அடுத்த கட்டம் கொண்டு போறேன். இதுல மட்டும்தான் நான் தெளிவா இருக்கேன். இப்போ அப்போ ஒரு சில உயிர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்றா, சாப்பிட்றான்ருவேன், நான் சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இந்த உபதேசத்தை கொடுத்து என்னால் அந்த புரிதலுக்கு கொண்டு வர முடியும். அப்ப இங்க அந்த ரீடைனிங், அந்த டைம் தேவைப்படுது, கொஞ்சம் சஸ்டெய்னிங் டைம் தேவைப்படுது. ஆரம்பத்திலேயே நீங்க கேட்டு போட்டீங்கன்னா இது கற்காலம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி பண்ணாதரான்னு எதை சொல்றீங்களோ அதை தான் பண்ணுவான் போய் முதல்ல. யாருமே இங்க நான் மகாவிஷ்ணு சொல்லி திருந்தணும்னு என்ன ப்ரோ இருக்குங்க, அவசியம் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸை இதில் நான் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆசைப்பட்டு சொல்வது, முன்னாடி நானுமே சொல்லிட்டு இருந்தேன் நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுன்னு, கூட்டமே வரல. நல்லா புரிஞ்சுங்க, நான் வெஜிடேரியன் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே இந்த மனிதர்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணுன்ற வெறி வேகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ நான் சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகளை போட்டு அவங்கள வந்து கட்டுப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறோம் பிரதர், புரியுதா உங்களுக்கு? ஆன் த ஃப்ளோ, கோயிங் வித் த ஃப்ளோ. யாருக்கு பிரபலம் ஆகணுன்ற எண்ணம் இல்லை, நீங்க சொல்லுங்க. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேங்க, பிரபலம் ஆகணும்னு நினைச்சதுனால தான் சினிமா வந்தேன். பிரபலம் ஆக வேண்டும் என்று நினைத்ததுனால தான் சினிமா எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். வெற்றி நீங்க எதை மீன் பண்றீங்க நீங்க சொல்லுங்க. இப்போ நான் இல்லைன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாலும், இப்போ பிரதர் நம்ம என்ன சொன்னாலும் இந்த உலகத்தில் 1008 விமர்சனங்கள் வரும், சரிங்களா? இங்கே ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. விமர்சனம் செய்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? நான் உண்மையான வெற்றியாக என்ன நான் கருதுறேன் அப்படின்னா, தன்னை உணர்தலை மட்டும்தான் உண்மையான வெற்றியாக கருதுறேன். புரியுதா உங்களுக்கு? சினிமானா என்னென்ற புரிதல் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஆசிரம் போனப்போ எனக்கு புரிய வந்தது. அதை புரிய வைக்கிறாங்க. அதை பற்றி வீடியோ நிறைய பேசியிருக்கேன். டைம் இருந்தால் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் போய் பாருங்கள், கிளியராக பேசியிருக்கேன். வெற்றியாக நான் என்ன கருதுறேன்னா, தன்னை உணர்தல், தன்னை அறிதலாக நினைக்கிறேன். இறைவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஸோ என் சார்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வெற்றி பெற்று விட்டேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களோட பார்வையில் நீங்கள் சோ கால்டு ஒரு மெட்டீரியலிசம் சார்ந்து ஒரு கேள்வி கேட்குறீங்களே, தோத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ப்ரௌடாக ஏற்றுக்கிறேன், ஆமாம் தோத்துட்டேன். இங்கே பாருங்கள், மெட்டீரியல் வேற, ஸ்பிரிச்சுவல் வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல்லாம் மெட்டீரியல் வராது, அது வேற, அது வேற கான்செப்ட். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் மெட்டீரியல் சார்ந்து கேட்கும்போது அதற்குண்டான பதில் வேணும்னா, ஆமாம் நான் தோற்றுவிட்டேன், அதற்குண்டான முயற்சிகளை நான் எடுக்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் சார்ந்து நான் பதில் சொல்லணும்னு நினச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன். இந்த உலகத்தில் வெற்றி என்பது ஒன்றே ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, எதுவும் வராதுங்கிறாங்க கடைசி வரைக்கும். எத்தனை ஆடு, எத்தனை நாடு, எவ்வளோ சேனாதிபதி படை, எத்தனை யானை படை, எதுவும் வராது. சிவவாக்கியர் சொல்கிறார். ஃபைனலாக என்ன அப்போ எதுப்பா கூட வரும்? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. தர்மம் செய்ய சொல்றார் இறைவன், தர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன் இறையருளால். தர்மத்தை காப்பாற்ற சொல்கிறார் இறைவன், தர்மத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சியில் இருக்கிறேன். பல உயிர்களை தான தர்மங்கள் செய்ய வைக்கிறேன். இதுக்கு மேல என்ன வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வார்த்தையை மாத்திக்கங்க. நான் தேர்ந்தெடுக்கவில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லை, சுத்தமாக இது எனக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. என்னை மாற்றி ஓங்கி தலையில் ஒரு கொட்டு கொட்டி உட்காரது தான் வாழ்க்கைன்னு உட்கார வச்சுட்டாங்க. அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் அதில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் தப்புன்னு சொல்ல, உங்களுடைய திருப்திக்காக பண்ணிக்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மாவை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் மதிக்கவே இல்லை, ரெஸ்பெக்டே பண்ணல, முதியோர் உள்ளத்தில் விட்டுட்டீங்க. அம்மா இறந்துட்டாங்க, போய் திதியில் வந்து சாப்பாடு வைக்க, உயிரோடு இருக்கும்போது பச்சை தண்ணி கொடுக்கல, செத்ததுக்கப்புறம் வாயில் பால் ஊற்றுறது நியாயமானு கேட்குறேன். உயிரோடு இருக்கும்போது தாகமாக இருக்குடா தண்ணி கூடுறான்னு தாய் தந்தை கேட்குறாங்க. இல்லை நீ செத்துப்போ, நீ செத்ததுக்கப்புறம் உனக்கு நான் பாலே ஊற்றுறேன்றாங்க பசங்க. என்ன பண்ணுறது? இப்போ மற்ற மார்க்கங்களில் திதி என்ற ஒன்று கிடையாது. மற்ற மார்க்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேற மாதிரி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர ப்ராப்பராக நம்ம இந்து மதத்தில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க யாருமே முக்திக்கு போயிருக்க மாட்டாங்களா? அப்போ என்னன்னா,
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது நம்பிக்கையாக இருக்கிறது. ஃபேக்ட் வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கையில நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்பிக்கையை சார்ந்த கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். இது இன்னும் அதிகமாகும்ன்ற. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எந்த ஒரு பாத்திரமானது அதிகமான குளிரை தாங்குகிறதோ அந்த பாத்திரம் அதிகமான சூட்டையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். இது எழுதப்படாத விதி. இறையருளை பெறணும்னு நினைக்கிறீங்க, இறையருள் பெறுறதுன்னா என்ன? எனர்ஜி நம்ம மேல விழுந்துகிட்டே இருக்கு, அதை கவனிக்கல. நம் மனம் இறுக்கமாக இருக்கிறது, உடல் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, ஃபிளெக்சிபிளா இல்லை, அதனால உணர முடியல. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? இலகுவான அந்த நிலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள். அப்படியே பாடி மைண்ட் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ஸ், அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ஹைட்டன்ட் இன்ட்யூஷன்ஸ், ஹைட்டன்ட் எமோஷன்ஸ் எல்லாமே டு த கோர் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே டு த கோர் புரிய ஆரம்பிக்கும் போது அதிக சுகத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ அதிக வலியை தாங்கித்தான் ஆக வேண்டும். இது எழுதப்படாத விதி. இன்னொருத்தரோட வலி வேதனையை புரிஞ்சுக்கணுன்ற கேள்வி கரெக்டா இல்லையா? அப்போ இன்னொருத்தவங்களோட வலி புரியும் போது கஷ்டமா இருக்குன்னா எப்படி? இந்த விதத்தில் நியாயம். இன்னொருத்தவங்க வலியை புரிஞ்சுக்குங்க சார், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? நல்லதுதான். சரி, புரிஞ்சுக்கும் போது வலிக்குதுன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த ரெண்டு கண்களால் பார்க்க முடியாத ஒரு உண்மையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் ரூட்டு காமிச்சு இப்படி போ பார்க்கலான்றீங்க. ஐயோ பயமா இருக்குன்னா அப்போ போகாதீங்க. ஏன் போறீங்க? அதில் நீங்க தான் முடிவு பண்ணணும். ரெட் பில்லா ப்ளூ பில்லா, மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி தான். ரெட் பில்லா நீங்க எடுத்துட்டீங்கன்னா கொடூரமா போகும், அப்படியே ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், அப்படி போகும், கிருகிருன்னு ஆகும், ஆங்ஸைட்டி வரும், பேனிக் எல்லாம் நீங்க இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள இந்த சப்ரஷன்ஸ் தான். அடைபட்ட பைப்புக்குள்ள குச்சி விட்டு நீங்க நல்லா குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த படைப்புல அந்த பைப்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறி அப்புறம் தான் நல்ல தண்ணி வரும். சொல்ல முடியுமா? பார்ப்பதற்கு அழகாக தோன்றலாம், உள்ளுக்குள்ள அழகா இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? மனமும் சொல்றேன், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சொல்றேன். அப்ப உள்ளுக்குள்ள அழகாக இல்லையே. நாடிகள்ல அடைப்பு ஏற்பட்டதுனால தான் அந்த பிரச்சனைகளே வருது. அந்த நாடி சுத்தி அந்த நாடி அடைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக யோக முறையில வெளியேறும் போது ஹைட் அண்ட் எமோஷன்ஸ் இன்ட்யூஷன்ஸ் வரதான் செய்யும். அப்பதான் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திர மண்டலத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இதை நீங்க இப்படி மாத்திக்கங்க. நெகட்டிவ் பீப்புள் ஓவரா இருக்கானா அது உங்களுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணுது. அவாய்ட் பண்ணுங்க அந்த பீப்புள் எல்லாம். அவாய்டிங் சர்டன் பீப்புள் டு சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் விஸ்டம். ஐயோ, நாம ஒருத்தங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு பேர் கருணை இல்லைங்க, ஒருத்தங்களை கெஞ்சுறதுக்கு பேர் கருணை இல்லைங்க. கேட்காவனை தூக்கி போட்டு 4 மீதி மிதிக்கிறதுக்கு பேர் தான் கருணை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு போலீஸ்காரர் திருடனை போட்டு மீதி மிதிக்கிறாருல, அதுக்கு பேர் தான் கருணை. ஏன்? அப்பதான் அடுத்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. இப்போ போலீஸ்காரர் மிக உயர்ந்த கருணையில போய் திருடுறவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன் போய் அவன் காலில் விழுந்து, ஐயா தங்களை போல மிகச்சிறந்த மனிதரை நான் உலகத்தில் பார்த்ததில்லை, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து நீங்கள் இனிமேல் எந்த வீட்டிலும் திருட வேண்டாம் என்று, எந்த வீட்டிலும் திருடக்கூடாது என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எந்த திருடன் கேட்பான்? ஒரு நடு ரோட்ல ஒரு எருமாடு நிக்குது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க? கருணைனா லூசுத்தனமா இருக்கிறதுக்கு பேர் கருணை. அதெல்லாம் கருணை. எருமாட்டுக்கு எந்த லாங்குவேஜ்ல புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல தான் சொல்லணும், அதான் கருணை. பசுமாட்டுக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல தான் சொல்லணும், அதான் கருணை. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். நீங்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கிற மாதிரி என்கிட்ட கேட்காது, வித்தியாசமான பதில் தான் வரும். என்னுடைய நோக்கம் ஒன்றை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறது. என் உயிர் இழந்தாலும் இன்னொரு 1000 உயிர் நல்லா இருக்குன்னா என் உயிரை நான் கொடுத்துருவேன். நான் தயார் நிலையில தான் இருக்கேன். அதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது யாருக்கு கொடுத்துரும், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு 10 லட்சம் உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு நோக்கம் வரும்போது என் சொத்து பத்தை இழக்கணும், என்னோட குடும்பத்தை இழக்கணும்னா இழந்துருவேன் நான். இன்னைக்கு யாரும் அதுக்கு தயார் நிலையில் இல்லை. அப்ப என்னுடைய நோக்கம் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்குமே தவிர ஒருத்தனை போய் ப்ளீஸ் பண்றது, கெஞ்சுறது, இந்த வேலை எல்லாம் நமக்கு வராது. ப்ளீஸ் பண்ணுவேன், கெஞ்சுவேன், காலில் கூட விழுவேன். யாரு? தகுதியான நபர்களிடம், அவசியமான நபர்களிடம். ஸோ உண்மையான கருணை, உண்மையான ஆன்மீகம் என்பது ஒருத்தனை பிடிச்சி தொங்குறது கிடையாது. அந்த உயிருக்கு எது சிறந்ததோ அதை செய்யறதுக்கு பேர் தான் கருணை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஃபைனலாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி, அதனால இவ்வளவு தூரம் பதில் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு அப்பா கூட ரோட்ல போகுதுன்னா பார்க்கறதெல்லாம் கை காட்டும். இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இந்த முட்டாயை வாங்கி கொடு, அந்த பொருளை வாங்கி கொடு. அவங்க அப்பா வசதியான ஆளா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. வசதி இல்லாத ஆளா இருந்தா, வசதியான ஆளா இருந்தாலுமே அதை பண்ணக்கூடாது. கேட்கறதெல்லாம் குழந்தை கேட்கறத வாங்கி கொடுத்துடலாமா? அது இஷ்டத்துக்கு கேட்கும், கிணத்தை காட்டும், நான் குதிக்கிறேன்னு. சரி குதின்னு விட்டுருவாரு அப்போ. அப்ப கருணை என்பது என்ன? கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் கருணையா? காட்டுறதெல்லாம் நான் அடையணும்னு நினைக்கிறதுக்கு பேர் கருணையா?
என்ன வேணா திட்டு நான் ஏத்துக்கிறேன்ற பேர் கருணையா? அவனுக்கு என்ன பாஷையில பேசினா புரியுமோ அந்த பாஷையில பேசி புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் கருணை. அதான் தனிப்பெரும் கருணை. வள்ளல் பெருமான ஒருத்தங்க பார்க்க வராங்க, ஒருத்தர் வராரு, வந்த உடனே பார்த்தோன்னே வள்ளல் பெருமான் எதுவுமே பேசலாம், அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் ஓன்னு அழுகிறாரு வள்ளல் பெருமான். ஏங்க பெருமானே அழுகிறீங்க? நான் 6 மாசத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டான், செத்துருவாங்கிறார். ஏன் கருணை மிகுந்தவர் தானே, காப்பாற்ற வேண்டியதானே, ஏன் அழுகிறாரு உட்காந்து? ஒரு சில தெய்வ காரியங்களில் இயற்கை சம்பந்தமான விஷயங்கள்ல மகான்களை தலையிட முடியாது. அது புரியாது உங்களுக்கு. அதுக்கெல்லாம் இன்னும் பக்குவம் இருக்கு, டைம் இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான். என்ன? சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் நமக்கு வகுத்து கொடுத்த பாதையில் தவறி இருக்காது. அதில் நான் என்னை அழித்து கொண்டாலும் பரவாயில்லை, மேலே எனக்கு நல்ல ஒரு ராஜ்யம் இருக்குன்ற நம்பிக்கையில் பயணம் பண்றவனுக்கு மட்டும்தான் இந்த 8ஆக்கனியான ஞானக்கனி கிடைக்கும். பொண்டாட்டி முக்கியம், புள்ள முக்கியம், நான் கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை டேக் கேர் பண்ண போறேன், அவளுக்கு கடைசி வரைக்கும் காலம் தீ விட்டுக்கிட்டே இருக்க போறேன். இதெல்லாம் நான் இப்போ உங்க பொண்டாட்டி காலம் தீ விடுறது நான் தப்புன்னு சொல்ல. உண்மையாவே ஒருத்தர் ரோட்ல கைகால் அடிபட்டு படுத்திருக்கும் போது அவனுக்கு கைகால் அமுத்தி விடணும். அதான் கருணைன்றேன். என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் கைகால் அமுத்தி விடுறோன்றது எந்த விதத்துல கருணையாகும்? என் குழந்தைக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவேன்றது எந்த விதத்துல கருணையாகும்? என் பிள்ளைங்க 4 பேருக்கு மட்டும்தான் நான் சோறு போடுவேன்றது எந்த விதத்துல தாய்மையாகும்னு கேட்கிறேன். புரிஞ்சுதா? மகிழ்ச்சி. நெக்ஸ்ட். மெடிடேஷன்ல இருக்கும்போது எல்லாரும் ஒரு தவறான புரிதல்ல இருக்காங்க. மெடிடேஷன் பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, தவம் பண்ணுறவங்களுக்கு கோபமே வராது, கோபம் சுத்தமாக வராது. தவறான ஒரு கருத்து. மெடிடேஷன் பண்ணுறவங்க தான் கோபம் அநியாயத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா பார்த்தோன்னே உண்மை புரிஞ்சிடும், இன்டென்ஷன்ஸ் புரிஞ்சிடும், என்ன பேச வராங்கன்றது டக்கு டக்குன்னு சென்ஸ் ஆகும். அப்போ என்னன்னா, நீ முன்னாடி நடித்ததை விட இப்போ அதிகமாக நடிக்க வேண்டியதாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லா இருக்கீங்களா, இன்னும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். அவன் உங்களை ஆப்படிக்க வந்திருக்கான்னு தான் தெரியும், இருந்தாலும் அதை உடனே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்போது ஞானிகள், மகான்கள் என்ன பண்ணுறாங்க? கோவப்படாமல் இல்லை, கோபம் வருது, கோபத்தை காட்டாமல் நல்லா நடிச்சு பழகிட்டாங்க. அறச்சீற்றம் அவசியம்மா. அறத்திற்காக சீற்றப்படாமல் நீங்கள் எதுக்காக போய் சீற்றப்பட போகிறீங்க? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே கொஞ்சோண்டு காரம் சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு வேணுங்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் ஆரம்பத்திலேருந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்துட்டோம்னா, இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்த சாப்பாட்டில் எனக்கு சுகமான டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கணும், இனிப்பான டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? அறுசுவை இருந்தால் தானே அது உணவு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சாகிற வரைக்கும் எனக்கு நல்லது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கணுன்றது எந்த வகத்தில் நியாயம்னு கேட்குறேன். முதல்ல அந்த கான்செப்டே தப்பு. நான் சுகமாக வாழணுன்ற கான்செப்டே தப்பு. கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வர்றதாங்க ஆன்மீகம். உங்களை நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட் பண்ணிக்கிறது தான் ஆன்மீகம். சுகமான வாழ்க்கையில் இருக்கிற பேர் இப்போ நீங்கள் இந்த வீட்டில் உட்காந்துருக்கிறனால ஏதோ சொஃபஸ்டிகேட்டடான பர்சன் நினச்சிக்காதீங்க. டப்புன்னு போய் வெளியே படுக்க சொன்னாலும் படுத்துருவேன். 1 நாள் 2 நாள் எவ்வளோ நாள் வேணாலும் படுத்து. அவசியமான முக்கியம் அது. புரியுதா உங்களுக்கு? எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ, எவன் ஒருவன் தன்னை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில கொண்டு போய் செலுத்தி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான ட்ரிக்கை, அந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறானோ அவன் ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம். கிளியர்? நெக்ஸ்ட். They are lower vibration people. They always think from lower vibrational level. அவன் 10 பேர் பேசுனதை வச்சு தான் பேசுவானே தவிர சுயமாக சிந்திச்சு பேசுகிற தகுதி இன்னைக்கு 100 பேர் இருக்கானா அதில் ஒருத்தனுக்கு இருக்கிறதே பெரிய அதிசயம். அதனால வீட்டில் 100 பேர் கூட இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. யூ ஆல்வேஸ் வைப்ரேட் யுவர் லெவல் இன் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அவங்களுடைய அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்களுடைய இம்போஸ்மெண்ட், அவர்களுடைய கம்பல்ஷன், இதுக்கு நீங்கள் எதுலையுமே உடன்படாமல் உங்கள் லெவலில் நீங்கள் ஹையர் வைப்ரேஷனில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் தி எனர்ஜி. எந்த எனர்ஜி ஜாஸ்தி இருக்கோ அதை டாமினேட் பண்ணும், அவ்வளோதான். உங்கள் வீட்டில் 100 பேரோட எனர்ஜி இருக்குன்னா 100 பேர் நெகட்டிவாக பேசுகிறான்னா 100 பேரோட நீங்கள் ஹையர் லெவலில் பேசுகிறீங்கன்னா அவன் நீங்கள் சொல்கிறதான் கேட்டாகணும். என் பேச்சே கேட்கல. என் வீட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷம் நானும் தான் கஷ்டப்பட்டேன். 6 வருஷம் 7 வருஷம் இதே மென்டாலிட்டியில் இருக்கும்போது அப்புறம் கேட்டு தான் நான் இன்னைக்கு என் பையனை போல உலகத்திலேயே யாரும் இல்லைன்றாங்க எங்கள் வீட்டில். அப்படித்தானே? எல்லாரும் என்னைய மாதிரியே வாங்க நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் நீங்கள் சரியா இருங்க. அதுக்கு எவன் என்ன விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்காதீங்க. ஏன்னா இப்போ என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இவர் அப்படி, இவர் ஃப்ராடு, இவர் கிரிமினலு, இவர் இங்கே போகிறாரு, இவர் அங்கே போகிறாரு, இவர் பொண்ணுங்கிட்ட இப்படி இருக்கிறாரு, பொண்ணுங்கிட்ட அப்படி இருக்கிறார். உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ உண்மை உனக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒருவரை பற்றி காசிப் பேச போகக்கூடிய வாய் அந்த உண்மையை முழுதுமாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கு தயார் நிலையில் இல்லை. இப்போ எனக்கு இது வேலையான்னு கேட்குறேன். ஒவ்வொருத்தையும் போய் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது வேலையான்னு கேட்குறேன். நான் எப்போ ஜெயிக்கிறேன்னா இந்த விமர்சனங்களை கண்டுக்காமல் இருக்கிறப்பவே நான் ஜெயிச்சிட்டேன். எவ்வளோ தூரம் கல்லேறிவ நீ?
ஏரோப்ளைன் நிக்கிற ஏரோப்ளைன் மேல கல் எறிவேன், மேல பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளைன் மேல கல் எறிவியா நீ? கத்திக்கிட்டே இருப்பான், ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆயிடுவான். சரி ஓகே, என்ன பேரை கெடுப்பியா? கேடு. இல்லைன்னு சொன்னாதானே பிரச்சனை. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா என்னடா பிரச்சனை? நீ கெட்டவனா? ஆமா கெட்டவன் தான். நீ கெட்டவளா? ஆமா கெட்டவன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சோறு போடுறியா எனக்கு? என் பிள்ளைய பத்தி வளர்க்குறியா நீ? ஏன் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது கடன் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியா? யார் நீ? ஹூ ஆர் யூ? அந்த கேள்வி கேளுங்க, அவனா போயிடுவான். அது அப்போதுக்கு வெறுப்பாக தெரியும். இதனால் பல நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சு, இறைவன் உங்க கூடயே இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சத்தியத்தையும் உண்மையையும் நீங்கள் பேசுகிறீர்கள். எவன் ஒருவன் சத்தியத்தின் உண்மையின் பாதையில் நிற்கிறானோ தேவையில்லாத மனிதர்கள்லாம் கண்டு போயிடுவாங்க. லோயர் வைப்ரேஷன் பீப்புள்லாம். இறைவன் கூடயே இருப்பார் கடைசி வரை. நமக்கு இறைவன் தான் வேணும். இவங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்களால 10 பைசா பிரோஜனம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை சொன்னா ஓடிடுவானுங்க பூரா பேரும். எல்லாம் நான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அனுபவத்துல இருந்து பேசுறேன். இந்த உலகத்துல எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, காதில் கேட்கக்கூடிய தகவல்கள் உண்மை என்று நினைத்து ஏமாந்து விடுகிறார்கள். காசி பேசுறதை வச்சு உண்மை என்று நினைத்து அதுல 10% உண்மை இருக்கலாம், 90% பொய் இருக்கலாம், 50% உண்மை இருக்கலாம், 50% பொய் இருக்கலாம், இல்ல 90% பொய் இருக்கலாம், 10% உண்மை இருக்கலாம். இது உங்க வேலையான்னு கேட்குற உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அவன் செய்யறதை அவன் அனுபவிக்க போறான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ஜாய் யுவர் லைஃப். இப்போ யாராவது உங்க கையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? யாராவது வந்து நீ இதுக்கப்புறம் நீங்க இருந்து நடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? நீ வாழ்ற வாழ்க்கை முறை தவறு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உங்களை யாரும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? யாரும் உங்களை பிடிச்சி வைக்கல, நீங்க தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க. இவன் இது நினைக்கிறான், அவன் எதுக்கு நினைக்கிறான், நீ இப்படி பேசுறான், நீ அப்படி பேசுறான், இவன் இதை திட்டுறான், என்னை அவன் அதை திட்டுறான். அதை கன்சிடர் பண்ணாம கிராஸ் பண்ணி போயிட்டு விமர்சனத்தை கண்டுக்காதவன் 95% ஜெயிச்சிட்டான். தவறான விமர்சனத்தை கண்டுக்காதவன் 95% ஜெயிச்சிட்டான். விமர்சனம் சரியாக இருக்கிறது என்றால் அந்த விமர்சனங்களை திருத்திக் கொண்டு முன்னேறுபவன் 100% ஜெயிச்சிட்டான். ஆக மொத்தம் விமர்சனம் இல்லாமல் உங்களை மாற்றிக்கொள்ளவே முடியாது. அது வீடா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. உங்க லெவலில் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் அந்த பக்கம் வந்துடும். இது இயற்கையின் விதிப்பா. எந்த பக்கம் புல் ஜாஸ்தி இருக்கோ அந்த பக்கம் எல்லாமே வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட். சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருமே இறை அம்சம். இதை ஏத்துக்கிறீங்களா? இப்ப நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா கணவனே கண்கண்ட தெய்வம் நீங்க இருப்பீங்களா முதல்ல? அப்புறம் ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணுவை கிராக் பண்றதுக்கு இந்த கேள்வி நீங்க கேட்கக்கூடாது. மகாவிஷ்ணு 1000 பதில் கூட கொடுப்பாரு, இதுக்கு 2000 பதில் கூட கொடுப்பாரு, வித்தியாசமா கொடுப்பாரு. மகாவிஷ்ணு பெரிய ஆளா இல்லையான்றது முக்கியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் பண்ணா நீங்களே கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்க மாட்டீங்கன்னா அப்புறம் ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்டர்டைன்மெண்ட் வருது. நீங்க யாரும் மாறுறதுக்கு கேள்வி கேட்கறது இல்லை. இப்போ மகாவிஷ்ணு சொல்றதை கேட்டு நான் திருந்துறேன்னு சொல்லுங்க, நான் உண்மையான பதில சொல்றேன். நீ என்டர்டைன்மெண்ட் கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியல். இஃப் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் இட் தென் ஐ கேன் சே. இந்த உலகத்துல எல்லாமே இறையம்சம் தான். எல்லாரையும் பக்தியோட தான் பார்க்கணும், எல்லா உயிர்களையும் பக்தியோட தான் பார்க்க வேண்டும். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருங்கள், தவறில்லை. ஆனா இன்னைக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்கும்போது டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்ப அந்த இடத்துல ஒரு சமநிலைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. நான் என்ன பண்றது? அந்த காலகட்டத்தில் சக்தி சிவனோட ஆற்றல் பெற்றவங்களா இருந்தாலும் சக்தி சிவனுக்கு அடங்கி போனாங்க. அதான் அதுல பியூட்டியே. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யார் அதிக லெவல்ல பவர்ஃபுல்லா, ஃபினான்ஷியலி, மென்டலி, பிசிக்கலி, சோல்ஃபுல்லி, வில்ஃபுல்லி, எத்தனை லீ இருக்கோ அத்தனை லீ போட்டுங்க. அதுல யார் வந்து மேல இருக்காங்களோ அவங்க வந்து கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ஆக்குபை பண்ணி டாமினேட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நான் எப்படி சமநிலைப்படுத்துவது? இப்ப இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசி ஆகணும். நான் திரேதா யுகம் மாதிரி நான் எப்படி பேச முடியும்? துவாபர யுகம் மாதிரி நான் எப்படி பேச முடியும்? கிருத யுகம் மாதிரி நான் எப்படி பேச முடியும்? கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி தானே பேசி ஆகணும். அந்த காலத்துல இருக்க பிரச்சனையே இதுதான். அப்படியே புக்கை படிச்சுட்டு வந்து வாந்தி எடுக்கிறது. அந்த காலத்துல நடந்து போனாங்க, இந்த இடத்துல நடந்து போனா ஏத்துக்க முடியுமா? எதுல வந்தீங்க நீங்க வரும்போது? பாத்தீங்களா, நீங்களே கார்ல தான் வந்திருக்கீங்க. அந்த காலத்தில் நடந்து வந்தார்கள், அதனால் நீங்களும் இந்த காலத்தில் நடந்தே வாருங்கள்னா எத்தனை பேர் கேட்பீங்க நீங்க? மாடர்ன் வேர்ல்டு பிராக்டிக்கலா பேசுவோம். எதை நோக்கி? ஏஐ வந்துருச்சுங்க. மார்ஸ்ல வந்து அடுத்து வந்து வீடு கட்டுறதை பத்தி எலான் மஸ்க் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. எங்க? மார்ஸ்ல. எங்க இருக்கக்கூடிய மேட்டர் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் இன்னைக்கு இவ்வளவு ஃபார்வர்டா போயிட்டு இருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க, இந்த காலத்துல இப்படி சொன்னாங்க, அந்த காலத்துல அப்படி இருக்கு. இங்கதான் பிரச்சனையே. சொல்வதா அப்படியே கேட்கக்கூடாது. சொல்றதுல சுய சிந்தனை, சுய ஆராய்ச்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நிகழ்காலத்துக்கு தகுந்தாற் போல இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் மிகவும் கடினம். அன்னைக்கு இருந்த கணவர்கள் போல இன்றைக்கு கணவர்கள் இல்லை. அன்று இருந்த தர்ம பத்தினிகள் போல இன்று தர்ம பத்தினிகள் இல்லை. நிறைய தர்ம பத்தினிகள் இருக்காங்க. மெஜாரிட்டியை பேசுறேன் நான், விதிவிலக்குகளை பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். யார சரின்னு சொல்ல, யார நான் தவறுன்னு சொல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் இவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி என்டர்டெயின்மெண்டா, லவ்லியா,
கொலோக்கியலா பிடிக்கிற மாதிரி. இப்போ நீங்க எதுக்கு என்னைய ஃபாலோ பண்றீங்க சொல்லுங்க? ரொம்ப கேஷுவலா இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலா பேசுறேன், அதனால தானே ஃபாலோ பண்றீங்க. நான் ரொம்ப தூய தமிழ்ல உங்களுக்கு புரியாத நடையில ஒரு செய்யுள் வசனங்கள் இலக்கணங்கள் எல்லாம் பேசி இப்போ நான் பேசுறேன்னு வச்சு, தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலன் குறுமோர் குறியா கொட்டுரை குளவி திங்கள் இமையோர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் உறுதி நோடு. என்ன புரியுது உங்களுக்கு? எனக்கு புரியுது, உங்களுக்கு எதாவது புரியுதா? எனக்கு அது தெரியாமல் இல்லை, அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எது வேலைக்கு ஆகுமோ அந்த ரூட் எடுத்து அப்படி போனால் தான் இந்த விஷயத்தை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சரி, அப்போ என்ன, ஆன்மீகத்தில் இருந்தால் செக்ஸ் வச்சுக்கூடாதா? தாராளமாக வச்சுக்க, உனக்கு பிடிச்ச பார்ட்னரோட வச்சுக்க, என்ன தப்பு இருக்குது? இப்போ ஆன்மீகத்தில் இருந்தால் சாப்பிடக்கூடாதா? தாராளமாக சாப்பிடு. ஆன்மீகத்தில் இருந்தால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தாராளமாக சாப்பிடு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு ஒன்று புரியும், அப்புறம் வேணுமா வேணாமா நீ முடிவு பண்ணுங்கிறேன். இஸ் இட் குட்? இஸ் இட் ஃபேர்? ஆம் ஐ குட்? என்ன தவறு என்று கேட்கிறேன். நெக்ஸ்ட், ஃபாலோ கம்ப்ளீட்டாகவும் பண்ணக்கூடாது, பண்ணாமல் இருக்கக்கூடாது. நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை ஆட்டோமேட்டிக்காகவே அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னப்பறவை போல் அவசியமானதை எடுத்துக்கங்க, அவசியம் இல்லாத விட்டுருங்க. எல்லா தாய் தந்தை சரின்னு சொல்ல முடியாது, எல்லா குழந்தைங்களும் சரின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் நிறைய நல்லது இருக்குது. தாய் தந்தை, மாணாக்கர்கள், டீச்சர்ஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வாங்கன்ற. உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள். உங்கள் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, டச் வுட் பஞ்சர் ஆகக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, உங்களுக்கு எப்படி ஸ்டெப்னி கழட்டி மாட்டுறதுன்னு தெரியல. ஒர்க் ஷாப்லேருந்து ஒருத்தர் வர்றான், இங்கே உங்கள் பேர் என்ன? நீங்கள் உட்காருங்கம்மா ஸ்னேகா, இந்த ஸ்டெப்னி இப்படி எடுத்து இப்படி கழட்டி இப்படி தான் மாட்டணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த டைம் என்னை எதிர்பார்க்காதீங்க, அடுத்த டைம் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஸ்டெப்னி கழட்டி மாட்டிடலாம், புரிஞ்சுதாங்கிறான். இப்போ அவன் தான் உங்களுக்கு குரு. தெரியாத விஷயத்தை எவன் ஒருத்தன் சொல்லி கொடுக்குறானோ அவன் தான் குரு. இது மிக உயர்ந்த குரு தான், அப்படிலாம் இல்லை. புத்திசாலி ஒரு பறவை பறப்பதிலிருந்து கற்றுக்கொள்வான், ஒரு எறும்பு ஊறுவதிலிருந்து கற்றுக்கொள்வான், ஒரு பருந்து பறப்பதிலிருந்து கற்றுக்கொள்வான், ஒரு புலி உருமுவதிலிருந்து கற்றுக்கொள்வான், ஒரு சிங்கத்தின் கர்ஜனையிலிருந்து கற்றுக்கொள்வான். இந்த உலகத்துல உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொரு பொருளும் குருவாக ஆசானாகத்தான் விழுங்க. அதனாலதான் சொன்னோம், உற்று நோக்கினால் உலகம் எங்கும் ஆசான்கள். இயற்கையை கவனி, இயற்கையை புரிந்துகொள். இயற்கை பேசிக்கொண்டே இருக்கிறது, உனக்கு தெரியவில்லை. இயற்கையை கவனித்தாலே இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தானாக புரிந்துவிடும். எப்படி? ஒரு பறவை முட்டை போடுது, குஞ்சு பொரிக்குது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஃபுட்டை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கீழே தள்ளி விட்டுருது, போ நீயே போய் பறந்து போய் நீயே பொழைச்சிக்கன்னு. இதைத்தான் கற்றுக்கணும் மனுஷன். நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே ஆப்போசிட்டு. அவன் சாகிற வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சு, அவன் பேரம்பேத்திக்கு சொத்து சேர்த்து வச்சு, யார்? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். அவன் பேரம்பேத்தி மொத்தத்துக்கு சேர்த்து இவனே சம்பாரிச்சிட்டு இருக்கான். காரணம் என்ன? கஷ்டப்பட்டுறக்கூடாதான். எவ்வளோ தப்பான வார்த்தை அது. கஷ்டப்படாமல் எங்கேருந்துடா ஒருத்தனுக்கு அனுபவம் வரும்? கஷ்டப்படா. இப்போ பாரதியார் என்ன சொல்றாரு? பேசி ஒன்றும் பயனில்லை, அனுபவத்தால் உணர்ந்து தெளிவதே ஞானம்ங்கிறார். அப்ப அந்த அனுபவம் வந்தா தானே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வருது. வேகமா போகாதன்னா கேட்க மாட்டான். ஒரு முறையாவது பைக்கில் கீழே விழுந்து கையை கால அடிபட்டு கீழே 4-5 சிராய்ப்பு காயங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான், ஓ வேகமா போனா இவ்வளவு கொடுமையாகும் போலன்னு சொல்லிட்டு அடுத்து வேகமா போவான். அவன் போகும்போது சம்பவம் வருமா வராது. அப்ப அதுதான் அனுபவம்ங்கிறேன். நீங்க அந்த அனுபவத்துக்குள்ளேயே ஒருத்தனை போக விடாம நீ வந்து சேஃப் ஜோன்லயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த வகையில நியாயம்? அவனை போண்டா கோழியா? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரமா இருக்கானா, என் புள்ள நல்லா பத்திரமா இருக்கானா, கியூட்டா இருக்கானா, நல்லா இருக்கானா, என்னது அது? குழந்தையா வேற எதுவும் நாயா வளர்க்குறீங்க நீங்க? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளேயே. அந்த போண்டா கோழியை தான் அப்படி வளர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? போண்டா கோழின்னா என்னன்னா, அந்த ப்ரீடு வந்து ஆக்சுவலாக வந்து பாடி கொஞ்சம் ஹெல்த்தி இல்லாத ஒரு ஃபுட்டு தான் அது. அதை குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த கோழிக்கு நோய் வந்துடும். அவனை நோய் வந்து சாகக்கூடிய ஒரு போண்டா கோழியான்னு கேட்குற உங்கள் பையன். போடா போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லணும். என்ன சொல்லுது புறநானூறு? ஒரு சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டுலன் என வினவுதி, என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியே புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறுது போ தோன்றுவன் மாத போர்க்களத்தானே. அப்படின்னா என்ன? ஒரு தாய் மற்றொரு தாயிடம் கேட்கிறாள், உன் மகன் எங்கே என்று. அதற்கு அந்த தாய் பதில் கூறுகிறாள், புலி எங்கே இருக்கும் தெரியுமா? குகையில் இருக்கும், அதுபோல் என் மகனை போய் தேடிப்பார், போர்க்களத்தில் இருப்பான்னு சொன்ன. வீரமங்கையர் எந்த காலத்துல இருக்காங்க? இன்னைக்கு இருக்கக்கூடியது வீரமங்கையரா? வீட்டை விட்டு வெளியே போனா என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ? வீட்டை விட்டு வெளியே போனா எங்க கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருமோ? ஏன் நீங்க வெளியே போனா கார்ல ஆக்சிடென்ட் ஆகாதா? உங்களுக்கு ஆயுசு கெட்டியா இருக்குன்னா, நம்ம இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நீங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டீங்கனாலும் உயிரோட திரும்பி வந்துருவீங்க.
உங்களுக்கு ஆயுசு நல்லா இல்லை அப்படின்னா நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட புல் தடிக்கி விட்டு செத்து போயிருவீங்க. இதுதான் புரிதல். இதை சொல்லி கொடுக்காத கல்வி என்ன கல்வின்னு கேட்கிறேன். இந்த புரிதலே இல்லாம பதட்டம் படபடப்புல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கல்வி என்னன்னு கேட்கிறேன். தைரியத்தை போதிப்பதுதான் ஆன்மீகம். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்னத்தை போதிக்கிறீங்க? தைரியத்தை போதிக்கிறீங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க விதைக்கிறது பயத்தை விதைக்கிறீங்க, விஷத்தை ஏத்துறீங்க டெய்லியும். இதை செய்யாத, அதை செய்யாத, இதைப்படி அதைப்படி. யார் நீ உங்க பிள்ளைய சஜஸ்ட் பண்றது? ஹூ ஆர் யூ? யூ கேன் கைட் யுவர் கிட்ஸ், தட்ஸ் நாட் an issue at all. How are you imposing your kids to do something? How are you compelling your kids to do something? அது தவறு என்று நான் கூறுகிறேன். கிளியர்? நீங்க என்ன கேட்குறீங்க? நெட்ரிகன் திறந்துருச்சான்னு கேட்குறீங்க, அதானே? இப்போ நான் திறந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஒரு சில ரகசியங்களை வெளிப்படையாக ஷேர் பண்ணக்கூடாது. மூன்றாவதுக்கு என்ற ஒன்று இருக்கிறதான்னு கேளுங்க, அதுக்கு வேணால் பதில் சொல்கிறேன். ஆமாம் இருக்கிறதா தான் பதில். உங்களுக்கு திறந்துருச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. Your pineal gland is called third eye. Your pineal gland is called your third eye. It's called God's particle. Current science is proving it very clearly. There is one God particle that is called as pineal gland, also called as the in-depth soul particle. Harvard scientists already proved it before 2 months ago. Just 2 months ago. நம்ம சித்தர்கள் அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்று அவர்களுக்கு அது புரியவில்லை. நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமனமர்ந்திடம், உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்து விளக்கு, நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணு. எல்லாம் இருக்கு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்ல, இருக்குமோ அப்படின்னா இருக்கு. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு காரணம் இல்லை ப்ரோ, போடுறாங்களா போடட்டும், என்ன இப்போ என்ன ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி எதுவும் எனக்கு ஐடியா இல்லை கைலாசா மாதிரி உருவாக்கணும்னு. ஒருவேளை உருவாக்கிட்டா ஃபர்ஸ்ட் விசா உங்களுக்கு கொடுக்குறேன், போதுமா? உங்களுக்கு ஓப்பன் விசா, எனி டைம் யூ கேன் என்ட்ரி ஃபார் ஃப்ரீ. ஓகே? இந்த தெளிவா எவ்வளோ தெளிவான பதில் ப்ரோ இது? என்ன ப்ரோ எவ்வளோ தெளிவான பதில் சொல்லியிருக்கேன். அப்படி எனக்கு ஐடியா இல்லை, அப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ விசா கொடுக்குறேன்றேன்ல ப்ரோ. கைலாசம் உள்ளுக்குள்ள இருக்கு பிரதர். உண்மையான கைலாசம் உள்ள இருக்கு. நான் பினாமி தான், இல்லைன்னு சொல்லி, இறைவனின் பினாமி. ஆன்சர் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? தப்பிச்சு கொள்றதுல உண்மையை சொல்றதுக்கு. முதல் நீங்க இந்த கேள்வியை ரெண்டா கேட்டீங்க. இந்த கிறிஸ்டியன் ஒன்று ஆரம்பிச்சிங்க, அதை விட்டுருங்க, அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். இல்ல அந்த மாதிரிக்குள்ளேயே போகாதீங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது, அதை அவாய்ட் பண்ணிருங்க. அந்த கேள்விக்குள்ளேயே போகாதீங்க. நம்ம இதை மட்டும் கேட்போம். நீங்க தீட்சை கொடுக்கும் போது என்னென்ன இருக்கு, அதான உங்க கேள்வி. ஒவ்வொரு உடம்பிற்குள்ளேயும் ஒரு ஆற்றல் என்பது தூங்கி கொண்டிருக்கிறது. அது பேசலாம் புரியாது. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சர்டன் யோகிக் மெத்தட்ஸ் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணும்போது தன் சக்தியை தன்னால் உணர முடியும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரியலைசேஷன் பாயிண்ட். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நான் இப்படியே உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பேன்னு கிடையாது. இதை நீங்களே எப்படி கிரியேட் பண்ணிக்க முடியுன்ற அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துறோம். அதான் பரம்பொருள் யோகம். பாரு, பண்ணு, மாற்றம் தெரியுதா, கண்டினியூ பண்ணு, இல்லாட்டினா விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. சேவை ஒன்றே ஒன்று தான் பிரதர். இந்த உலகத்துல சேவைனா ஞானத்தை கொடுப்பது மட்டும்தான். முதலில் தானம், அப்புறம் ஞானம். ஏன்னா வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லை. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நம்ம தானம் கொடுக்கறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இல்லை, சான்ஸ் இல்லை. அது ஒரு தனி ஒரு ஸ்கிரிப்ட் சப்ஜெக்ட் போகும். நம்ம இப்போ ஞானத்தை பற்றி மட்டும் பேசுவோம். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஞானம்னா என்ன? கற்றுக்கொண்டதை மறப்பதற்கு பேர் ஞானம். ஓங்கி மண்டையில் அடித்து மறக்கிறது கிடையாது. அன்லேர்னிங் ப்ராக்ரஸ். லேர்னிங் சம்திங் இஸ் கால்டு நாலேஜ், அன்லேர்னிங் சம்திங் இஸ் கால்டு விஸ்டம். இந்த மொத்த உலகம் கற்றுக்கொள்வதை சொல்லிக் கொடுக்கிறது. நான் கற்றுக்கொள்வதை எப்படி மறக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன் நான் மறக்கணும் அப்படின்னா, மறந்தீங்கன்னா வேற ஒன்று நடக்கும், அதை அனுபவிங்க. அப்புறம் நீங்களே எல்லாத்தையும் மறக்கணுன்ற ஆசை தானாக வந்துடும். தட் இஸ் கால்ட் விஸ்டம். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க பிரதர். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல கடைசியா அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான், அதான் பதில். நீங்க 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 சொன்னதுதான் பதில். நவீன காலம், நவீன காலத்துக்கு கண்டம் விட்டு கண்டம் வந்துதான் ஆகணும். நீங்க மறுபடியும் பதில் சொல்லிட்டீங்க. அந்த காலம்னாவே முடிஞ்சு போச்சு. அது அந்த காலம்னாவே முடிஞ்சு போறீங்க.
எப்படிங்க தாண்டலன்றீங்க? உங்க கண்ணுக்கு தெரியாம தாண்டி வந்திருந்தாங்கன்னு என்ன பண்ணிருப்பீங்க? ஆதாய பிரவேசம் பண்ணியிருந்தாங்கன்னு என்ன பண்ணிருப்பீங்க? ஆதாரம் இல்லை என்றால் ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்ற அந்த தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும்? என் கண்ணால் ஒரு விஷயத்தை நான் பார்க்கவில்லை என்றால் அது நடக்கவில்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது இல்லையா? நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஆதாரம் இல்லாத விஷயங்கள் உண்மை இல்லை என்று சொல்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றேன். ஏன் பண்ணக்கூடாது? அப்படி பார்த்தா சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை, என்ன பண்ணுவீங்க? அப்ப சித்தர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அவங்க பண்ணது தப்புன்றீங்களா நீங்க? நம் மூதாதையர்கள் பண்ணது தப்புன்றீங்களா நீங்க? இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னங்க? நல்ல விஷயத்தை திணிக்கிறது தானுங்க. நல்ல விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஏத்துக்கங்க. 18 வயசுக்கு மேல எந்த குழந்தை பெற்றோர்கிட்ட இருக்கு ஆஸ்திரேலியால? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 18 வயசு ஆனா சுய சிந்தனை வரும்ன்றது ஆஸ்திரேலியா மக்களுக்கு மட்டும்தானா இல்ல இந்திய மக்களுக்குமா? ஆன்மீகத்துக்கு வயதே கிடையாது. ஞானசம்பந்தன் ஞானம் அடைந்தப்ப வயது 3, துருவன் ஞானம் அடைந்தப்ப வயது 6. இல்லங்க, நீங்க இந்த உலகத்தோட இயக்கிய ஏதோ ஒரு கேள்வி கேட்கறீங்களா? அதுக்கு சொல்றேன் நானு. ஆதாரம் இல்லாத விஷயங்கள் 1008 விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் நீ ஆதாரம் கொடுன்னா ஆதாரம் கொடுக்கறதுக்காக நான் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாரம் கொடுக்கறது என் வேலையும் இல்லை. சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்ற கருத்துக்களை ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு மகான்கள் மற்றும் சித்த புருஷர்களின் கடமை. அதை இந்த உலகம் மிகச் சிறப்பாக அந்தந்த காலகட்டத்தில் வரவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ப்ரூஃப் இருந்தா தான் நான் நம்புவேன்னு சொல்றியா? ப்ரூஃப் கொடுக்க முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்க. இல்லை எனக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் ஃபாலோ பண்ணு நீங்க சொல்றியா? பண்ணாத, ஃபாலோ பண்ண. நீ ஏன் ஃபாலோ பண்ற? நான் என்ன சொல்றேன், இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியல, இங்கிருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியல, அறிவு கட்ட முட்டா பிள்ளை வாடா இந்த பக்கம் வந்து பாடுறா தெரியுங்கிற. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கன்றீங்க. அது மறைச்சுக்கிட்டு இருக்குப்பா, தெரியாது, கொஞ்சம் நான் நிக்கிற இடத்துல இருந்து பாரு தெரியும்னா, இல்ல நான் இங்க இருந்துட்டு தான் பாப்பேன்றீங்க. சரி பாத்துங்க, தெரியாதுன்னு நானும் சொல்லிடுறேன். என் பக்கம் பாருங்கன்னு சொல்லல, நம் மூதாதையர்கள் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த பக்கம் நின்று பாருங்கன்ற. ப்ரோ, அந்த வார்த்தைகளுக்கு இடையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தை மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். என்கிட்ட வார்த்தை விளையாட்டு பண்ணாதீங்க, நான் அதுல ரொம்ப தெளிவு. நான் அதே தானே வேலை. அப்புறம் மக்கள் கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அன்பை பகிர்வோம். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு காலகட்டத்துக்கு மேல நிறைய மில்லியனர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பில்லியனர்ஸ் வந்துட்டாங்க. இந்த உலகத்தில் வேணுங்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நிறைய இருக்காங்க. இப்போ இந்த உலகத்துக்கு அவசியமான விஷயம் என்ன? ஹீலர்ஸ், கேர் டேக்கிங் பர்சன், மோட்டிவேஷனல் பர்சனாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான் வேணும், ஹீலிங் பீப்புள் வேணும். ஒன்றும் இல்லடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாவே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு. இன்னைக்கு அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் எவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்கேன் பார்த்தியா, என் வீடு எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தியா, நான் எவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கேன் பார்த்தியா, நான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன் பார்த்தியா, இப்படி பில்டப் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களே தவிர, யாராவது நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், ஆப்போசிட்ல இருக்கிறவன் அந்த வீடு அவனுக்கு இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு நம்ம என்ன ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு யாருக்கும் வரதில்லை. நம்ம போய் சொல்லிட்டா நம்ம மேலே கேஸ் கொடுத்துருவாண்டோன்ற பயம் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அப்போ என்னன்னா, இது எப்பேற்பட்ட ஒரு சமூகமாக வளர்ந்துட்டு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பகிர்தல் தான் வாழ்க்கையே, தெரிந்ததை சொல்லிக் கொடுத்தல் தான் வாழ்க்கை, பகிர்ந்து உண்ணுதல் தான் வாழ்க்கை, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புங்கிறார் திருவள்ளுவர். ஸோ பகிர்தல், அதில் இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேர்லாம் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேர்லாம் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. செல்வத்தை ஷேர் பண்ணுறது, நாலேஜை ஷேர் பண்ணுறது, அறிவை ஷேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு பேர் சீக்கிரட்டான். அந்த சீக்கிரட்டை ஷேர் பண்ணிட்டா ஒருத்தன் வளர்ந்துருவானா, நம்ம வீணாக போயிடுவோமா? டே லூசு பயில நீ வளர்த்து விடலன்னா வேற எவனா ஒருத்தன் வந்தால் அவனை வளர்த்து விட்டுருவான், அந்த புண்ணியமும் உனக்கு போச்சா? அப்போ விஷயம் என்னன்னா, இந்த உலக மக்கள் அனைவரும் பகிர்ந்து வாழ வேண்டும், தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுத்து வாழணும், அன்பை பகிரணும். அந்த அன்பு அந்த உயிருக்கு எந்த வகையில் புரியுமோ அந்த வகையில் அந்த அன்பை பகிரும் போது அந்த உயிர் அடுத்த கட்டம் போகும், நாமும் அடுத்த கட்டம் போகும் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.